கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தை உங்களுக்கு நான் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை முன்னிட்டு நாம் இந்த ஆராதனை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் சாய்க்கப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசித்து நான் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்னும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தெய்வ சமூகம் உங்களை மறைத்து பாதுகாக்க இந்த நாளிலே தொடர்ந்து தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்திருப்போம். பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். நல்லது. பிரியமானவர்களே, நாம் செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை முன்னிட்டு நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனையை நீர் கனப்படுத்துகிற தேவனாய் நீர் கிரிய நடப்பிக்கப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் இடைப்படுவீராக. தாழ்த்தி செபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய மகிமைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய வேதத்தில் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம். நாம் இந்த 17வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து வருகிற அந்த காலகட்டங்களிலே அவர்கள் சிறைச்சாலையின் சிறையிருப்பிற்குள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை அந்த சிறையிருப்பில் இருந்து அவர்களை பத்திரமாக மீட்டு மறுபடியும் தன்னுடைய காரியமாக அவர்களை தெசலோனிக்கிய பட்டணத்திற்கு அவர் திசை திருப்புகிறார். இந்த தெசலோனிக்கிய பட்டணத்தில் நடக்கிற இந்த காரியங்களை குறித்துத்தான் இந்த 17வது அதிகாரம் நமக்கு விவரமாக சொல்லுகிறது. இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் இந்த தலைப்பை, இந்த காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உனக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கும் இயேசு, உங்களுக்காகவே கிரியை நடப்பிக்க வாஞ்சியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, இந்த ஊழிய பாதைகளிலே ஆண்டவர் நடத்துகிற இந்த அனுபவங்களிலே எத்தனையோ தீமையான காரியங்களையும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற சீஷர்களும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட எல்லா தீமையான மனுஷ தந்திர வஞ்சக காரியங்களில் இருந்து தேவன் அவர்களையெல்லாம் மீட்டு அந்த தீமைகளையெல்லாம் நன்மையாகவே மாற பண்ணினார். இந்த சம்பவங்களைத்தான் இந்த 17வது அதிகாரம் 1 முதல் 12வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய வசனங்களையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான வசனங்களை வாசிக்கிற பொழுதும் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமைகளும் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். இந்த காரியத்தை தான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கும்
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காகவே தேவன் இந்த வருட கடைசியிலும் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். இன்னும் உங்களுக்காக தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போயிருக்கலாம். தேவனோடு இருக்கிற உறவில் அந்த உறவுகள் பழுதுபட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனாலும் நமக்காகவே தேவன் இப்பொழுதும் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேலானது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றுகிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், அல்லேலூயா. சகல தீமைகளையும் சகல சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார், நன்மையாகவே மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? மறுபடியும் விசுவாசித்தால் ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தப்படட்டும். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கிற பொழுது தெசலோனிக்கேய பட்டணத்திற்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் வருகிறார்கள். அங்கு நான் இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். நாம் இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிற்பகுதியை. 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அந்த தெசலோனிக்கேய பட்டணத்தினுடைய சபையிலே வந்திருந்த யூதர்களோடு ஜனங்களோடு அவர்கள் சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று இயேசு கிறிஸ்து தான் இந்த வேத வாக்கியங்களின்படி சொல்லப்பட்டவர் என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு போனார். எவ்வளோ ஒரு நல்ல அனுபவம் பாருங்கள். இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு தேவையான ஒரு அனுபவத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கு பதிவு செய்கிறார். வசனங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம். இந்த தெசலோனிக்கேய பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, காரணம் வசனங்கள் மூலமாக இயேசுவை இந்த தெசலோனிக்கேய சபையார் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். 1 தெசலோனிக்கேய நிருபம் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5, 6, 7 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அது மட்டுமல்ல, 2வது வசனத்தில் இருக்கிற காரியங்கள் பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள், உங்களுடைய அன்பின் பிரயாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இது தெசலோனிக்கேய சபை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். வசனத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்குள் கொண்டு செல்லுகிற பொழுது அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளும் அவர்களுக்குள் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற பிரயாசங்களும் நம்பிக்கையின் பொறுமையையும் அவர்களுக்குள் பெருகும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, 5வது வசனத்தை அவர் சொல்லுகிற பொழுது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல,
வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இந்த கர்த்தருடைய வசனம் அப்போஸ்தலர்களுக்குள்ளிருந்து தேவனுடைய சபைக்குள் போகிற பொழுது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் அது புறப்பட்டு வந்தது. காரணம், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்குள்ளும் அந்த வல்லமையும் அந்த பரிசுத்த ஆவியானவரும் ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு முழு நிச்சயமும், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முழு நிச்சயமும் அவர்கள் கேட்ட கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள் உண்டாக்கிற்று. அப்படி உண்டாக்குகிற பொழுது 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லி அங்கு எழுதுகிறார். ஆண்டவருடைய வசனம் தேவனுடைய சபைக்குள் போகிற பொழுது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்ட ஒரு முழு நிச்சயத்தோடும் புறப்பட்டு வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்குள் எவ்வளவு மிகுந்த பாடுகள், வேதனைகள், உபத்திரவத்தில் அவர்கள் கடந்து வந்தாலும் அவர்களை தேடி வருகிற அந்த கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோடு அவர்கள் தங்களுக்குள் பெற்றுக்கொண்டார்களாம். ஏனென்றால் இந்த வசனத்தை யாரு சந்தோஷமாக தனக்குள்ளே கொண்டு போகிறாங்களோ அவங்களால தான் கர்த்தரை சரியாக பின்பற்ற முடியும். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் சரியாக நடக்க முடியும். பாருங்கள் பிரியமானவர்களே, வசனத்தின் மூலம் கிறிஸ்துவானவர் அந்த தெசலோனிக்கிய சபைக்குள் அவர் போன பொழுது விசுவாசத்தினுடைய கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முழு நிச்சயம், வல்லமையோடு உபத்திரவத்திலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு அனுபவம், இப்படியெல்லாம் தேவன் அந்த சபைக்குள் கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். இதனால்தான் மகதோனியாவில் அகாயாவிலும் உள்ள தேவனுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாய் தெசலோனிக்கிய சபையை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் கூட பிரியமான தேவனுடைய சபையே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வசனங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம் கண்டிப்பாய் இந்த நாட்களிலே வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14 வாசிக்கிற பொழுது வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். தெசலோனிக்கிய சபைக்குள் தேவனுடைய வசனம் எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். மனுஷ வசனமாய், மனுஷ வார்த்தைகளாய் அவர்களுக்குள் அந்த வார்த்தை கடந்து செல்ல அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாகவே இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 2வது, ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம்
ஏற்றுக்கொண்டார்களாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிற பொழுதெல்லாம் எத்தனை சலிப்போடு, எத்தனை இணக்கமில்லாத, இசைவில்லாத இருதயத்தோடு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற ஜனம் இன்றைக்கு தேவனுடைய சபையில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரத்தோடு அது தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ள தேவனுடைய சபை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தெசலோனிக்கே சபை அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய வசனங்களை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்களாம். விசுவாசத்தோடு அந்த வார்த்தை வருகிற பொழுதே விசுவாசத்தோடு அவர்களுக்குள் அந்த வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள இடம் கொடுத்தார்கள். அதனால தான் அந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுக்குள் தேவனுக்குரிய அத்தனை காரியங்களும், தேவன் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டு உருவாக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நமக்குள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிற பொழுதுதான் நமக்காகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இன்றும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வசனத்தின் மூலம் தெசலோனிக்கிய சபை இயேசுவை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டதினால்தான் அவர்கள் புரிந்திருந்தார்கள், இன்றும் எங்களுக்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார், அவர் மூலம் எங்களுக்காக அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களால உணர முடிந்தது. இன்றைக்கும் எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, தேவனுடைய வசனங்களின் மூலமாக இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பதாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்கப்படினார்கள். முதலாவதாக வசனங்கள் மூலம் இயேசுவை பவுல் தெசலோனிக்கிய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள் கொண்டு போனார். 6வது வசனம் சொல்லுகிறது, அதனிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அப்போஸ்தலர்களை எல்லாம் தேவன் யூதர்களுக்குள் கொண்டு போனார். ஏனென்றால் இங்கு வசனம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் கிரியை நடப்பிக்க நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்களை குறித்து மற்றவர்களுக்குள் தேவன் கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருப்பார். எப்படி தெரியுமா? அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பிரச்சனைகளை சந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகள்தான். அவர்களை தேவன் எப்படி மேன்மைப்படுத்துகிறார் பாருங்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள். பவுலையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் தேவன் அந்த ஜனங்களுக்குள் எப்படி அவர் கொண்டு போகிறார் பாருங்கள். வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை நமக்குள் சரியாக நாம் பெறும் பொழுது நம்மை குறித்து ஆண்டவர் மற்றவர்களுக்குள் ஒரு பயத்தை உண்டாக்குவார், ஒரு மேன்மையை உண்டாக்குவார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இங்கே பார்க்கிற பொழுது இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுலும் சீலாவும் பிரசங்கித்து கொண்டிருக்கிற வசனத்தை சொல்லும் பொழுது அங்கு இருக்கிற சில பக்தியுள்ள கிரேக்கர்கள், இவர்கள் உலக ஞானம் பெற்ற ஜனங்கள்தான். அவர்களும் அவர்களில் சிலர் மற்றும் திரளான ஜனங்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் அந்த காலங்களில் மிக மேன்மையாக நினைக்கப்படுகிற சூழ்நிலையில் இருந்த அந்த பெண்கள், அவர்களும் விசுவாசித்து இந்த வசனத்தின் நிமித்தம் பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இங்கு வசனத்தில் ஒரு கூட்டம் மாற்றப்பட்டு இருக்கிறது. வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க சில பேர். ஆனால் அதே சமயம் பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலும் தம்முடைய வசனத்தை வெறுமையாக அவர் கிரியை நடப்பிக்க அனுமதிப்பது இல்லை. அந்த வசனம் கிரியை நடப்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அங்கு கண்டிப்பாய் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருப்பார், வேலை செய்து கொண்டுதான் இருப்பார். ஒரு கூட்டம் அதை எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் ஆவியானவர் அந்த ஜனங்களுடைய சில ஜனங்களுடைய இருதயங்களில் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற கிறிஸ்துவுக்குள் இருந்து படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் அது ஒரு நாளும் வீணாய் போய்விடாது. ஒருவேளை காலதாமதமாகலாம், ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வராது. தேவன் தொடர்ந்து கிரியை நடப்பிக்கிறவராய் இருப்பார். நீங்கள் தைரியமாய் இருங்கள். உங்கள் ஜெபத்திற்கும் உங்கள் விசுவாசத்திற்கும் ஒரு நல்ல நன்மையை தேவன் கொண்டு வந்தே தான் தீருவார். சொர்ந்து போகாதிருப்பீர்களாக. இங்கே நீங்கள் பார்க்கும்போது வசனத்தால் மாற்றப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த வசனத்தால் மாற்றப்பட்ட கூட்டத்தில் தான் இந்த யாசோன் என்கிற ஒருவன். இவர்கள் இந்த விசுவாசியாத யூதர்கள் எல்லாம் கூட்டம் கூடி ஒரு பெரிய ஒரு கலவரத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கி இந்த யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு இந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களை பொது ஜனங்கள் மத்தியிலும் அந்த அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலும் கொண்டு வந்து வைப்பதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த யாசோன் தான் அவர்களை பவுலையும் சீலாவையும் பாதுகாத்து அவன் மறைத்து வைத்திருந்தான். இன்றைக்கும் கூட வசனத்தால் மாற்றப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த வசனத்தால் மாற்றப்பட்ட கூட்டம் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த சபைக்கும் மிகுந்த ஆறுதலாயிருக்கும். அவர்களை ஆறுதலாய் கர்த்தர் வைத்திருப்பார். இன்றைக்கும் அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ? வசனத்தில் நீங்கள் மாற்றப்பட்டவர்களானால் சபைக்கும் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் மிகுந்த ஆறுதலாய் தேவன் உங்களை வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவனுடைய சபை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இங்கே நீங்கள் பாருங்கள், யாசோன் இவர்களெல்லாம் பிடித்து அந்த பட்டணத்தாருக்கு முன்பாக நிற்க வைத்த பொழுது பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டவர்களை விட்டு விட்டார்கள். அப்போது பவுலுக்கும் சீலாவுக்கும் இவர்கள்தான் ஜாமீன் கொடுத்து அவர்களை விடுவிப்பதற்கு உதவி செய்கிறார்கள். வசனம் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வசனத்தால் ஒருத்தர் மாற்றப்படும் போது எப்படிப்பட்ட ஆறுதலான காரியங்களும் அனுசரணையான காரியங்களும் ஆதரவான காரியங்களும் நடக்கிறது பாருங்கள். சபைக்குள்ள அந்த அனுபவம் நடக்கணும் பிரியமானவங்களே. வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மாற்றப்பட அவர்கள் சபைக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் பிரயோஜனமாய் மாறுவார்கள். மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு அவர்கள் பிரயோஜனமாய் மாறுவார்கள். இங்கே நீங்கள் பார்க்கும்போது
எதிராளிகள் எல்லாம், விசுவாசிக்காத அந்த ஜனங்களெல்லாம் அப்போஸ்தலர்களை சிறை காவலுக்குள் கொண்டு போனார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை எல்லாம் விடுதலையாக்கி 10வது வசனம் சொல்லுது, ஆலயத்திற்குள் கொண்டு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள் அவர்களை சிறையிருப்பினுடைய காவலுக்குள் கொண்டு போக முயற்சித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்து ஆலயத்திற்குள் கொண்டு போனார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். பாருங்கள், எவ்வளவு சிக்கலான சிரமமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தவர்களை எல்லாம் ஆண்டவர், அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறணும்னு. அதற்கேற்ற ஒரு சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆலயத்திற்கு நேராய் வழி நடத்தினார். ஆமேன். அல்லேலூயா. காரணம், எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளாயினும் சபையோடு உங்களை இணைத்து சத்தியத்தில் நீங்கள் பலப்பட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சபையை குறித்து பேசினாவே, சபைக்கு வர்றது குறித்து பேசினாவே எதிர்மறையான சூழ்நிலைகளை அவங்க சொல்லி சொல்லி சபைக்கும் அவர்களுக்கும் ஒரு பெருத்த ஒரு இடைவெளி அவர்கள் ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் சபையோடு உங்களை நீங்கள் இணைத்து சத்தியத்தில் பலப்படும் பொழுதுதான் சங்கீதம் 27:4-5 இப்படி சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 27:4-5 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமேன். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சபையில்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். அதே போல நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 65:4 பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு அருளுகிற நன்மையும் அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:8 இப்படி சொல்லுகிறது, அந்த ஆலயத்தில் சம்பூரணமான திருப்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 8:1, 8:11, 2 நாளாகமம் 5:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமை தங்கியிருக்கிறது. மகிமை தங்கியிருக்கிற எல்லாத்துக்கும் மேல இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய சபையைத்தான். கிறிஸ்துவனுடைய வருகை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். கிறிஸ்துவனுடைய வருகையில் இந்த சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால்தான் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 10:25 நாம் கண்டிப்பான ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு பதிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, சபையோடு எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளானாலும் பரவாயில்லை, சபையோடு உங்களை இணைத்து அவருடைய சத்தியத்தில், அவருடைய வார்த்தைகளில் நீங்கள் அதிகமாய் பலப்பட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பொழுதுதான் தேவன் இன்னும் தம்முடைய குமாரனாகிய இயேசு உங்களுக்காக
கிரியை நடப்பிக்கும்படி இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, எல்லா தீமைகளும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் மாறும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். பிரியமானவர்களை, அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது இங்கு 9வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். எதிரிகளால் அப்போஸ்தலர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் உங்களுக்கு எதிரிகள் உண்டோ? எதிரியினுடைய சீற்றங்கள் உண்டோ? பகைஞர்களுடைய சீற்றங்கள், மிரட்டல்கள் உண்டோ? தேவனுடைய கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தேவனை அனுபவிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஜனமாய் இருக்கிற பொழுது நிச்சயம் எந்த பகைவர்களாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இங்கு தெசலோனிக்கிய சபை வசனத்தினால் தேவனை அனுபவிக்க கற்றுக்கொண்டார்கள். அப்படி வசனத்தின் மூலம் தேவனை அனுபவிக்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளும் நன்மையாகவே மாறும். 10வது வசனம் சொல்லுகிறது, உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். இங்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறானால் தமக்காகவே அந்த அப்போஸ்தலரை தேவன் இயக்கி கொண்டுதான் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. இன்றைக்கும் எத்தனையோ பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் தேவன் அவருக்காகவே உங்களை செயல்படும்படி அவர் இயக்கி கொண்டிருக்க விரும்புகிறார். அவருக்காகவே, கிறிஸ்துவுக்காகவே, தேவாதி தேவனுக்காகவே நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? நான் இன்னொரு காரியத்தை கூட இங்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். 11வது வசனம் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். வசனத்தை பெரையா ஜனங்களுக்குள்ள கொண்டு போன போது அந்த பெரையா சபையினுடைய ஜனங்கள் தெசலோனிக்கிய சபையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கலும் மிகுந்த நற்குணசாலிகளாயிருந்தார்களாம். கர்த்தருடைய வசனம் பெரையா ஜனங்களுக்குள் கொண்டு போன போது பெரையாவின் ஜனங்களை தெசலோனிக்கருக்குள்ள தேவன் கொண்டு போனார். பாருங்க, வசனத்தில் ஒரு சாதாரண வித்தியாசம் இல்லை, ஒரு சிறந்த வித்தியாசத்தை ஒவ்வொருவராலும் உருவாக்க வெளிப்படுத்த முடியும். தெசலோனிக்கேயரை பார்க்கிலும், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கிய சபை ஜனங்களை பார்க்கிலும் பெராயா பட்டணத்தார் ஒரு நல்ல கேரக்டர், நல்ல குணம் படைத்தவர்களாக உருவாக்கப்பட்டிருந்தார்கள். வசனம் உருவாக்குது பாருங்க. ஒரு சாதாரண வித்தியாசத்தை இல்லை, கிறிஸ்துவுக்குரிய ஒரு வித்தியாசத்தை வசனம் ஒருத்தருக்குள்ள உருவாக்குதுன்னா இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய வசனத்தை கொண்டு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த ஒரு வித்தியாசத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை பெற்று கிறிஸ்துவை போல நாம் உருவாக்கப்படுகிற பொழுதுதான் இன்றைக்கும் எனக்காகவே இயேசு கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். தேவனுடைய வசனத்தை கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு வித்தியாசத்தை நாம் நமக்குள்ள பெறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளும் நன்மையாகவே மாறும். ஆமீன். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வசனங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரும் பொழுது
உங்களை குறித்து மற்றவர்களுக்குள்ள தேவன் ஒரு விசேஷமான காரியத்தை கொண்டு போவார். சிறையிருப்புக்குள்ள மனுஷங்க உங்களை அனுப்புவாங்க, ஆனால் கர்த்தரை உங்களை விடுவிச்சு அவருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போவார். கடைசியாக நம்ம பார்த்த பொழுது வசனத்தை பெரிய ஜனங்களுக்குள்ளே அப்போஸ்தலர் கொண்டு போனாங்க. அப்போஸ்தலர் பெரிய ஜனங்கள் வசனத்தை உள்ளே கொண்டு போனாங்க. பெரியோ பட்டணத்து ஜனங்களை தெசலோனிக்கே சபைக்குள்ளே கொண்டு போய் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினார், மேன்மையாக நிறுத்தினார். காரணம், அவர்கள் வசனத்தால் இயேசுவை போல கிறிஸ்துவை போல உருவாக்கப்பட்டதனால். இன்றைக்கும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தேவனுடைய சபை பெற்றுக்கொள்ளுவதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரட்சிப்பு, ஒரு விசுவாசம். இந்த கிருபையினுடைய நாட்களிலே இந்த அனுபவங்களை தேவனுடைய சபை பெற்றுக்கொள்ளவும் அதில் வாழவும் வளரவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவை, அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தெசலோனிக்கே பட்டணத்தில் பார்க்கிற பொழுது உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு அந்த ஜனங்களுக்குள், அந்த சபைக்குள் கிரியை நடப்பித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அதற்காகத்தான் எங்களை சபையிலே நீர் இணைத்திருக்கிறீர், சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உம்முடைய சத்திய வசனத்திற்காக கடைசி காலம் வரைக்கும் சாட்சியாய் நிற்பதற்காகவே நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த தயவுக்காக நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே யார் யார் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் நிமித்தம் செய்த அந்த காரியங்களை தியானித்து கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குள் எல்லாம் ஆண்டவரே, இந்த நாளில் உடைய வசனத்தினுடைய மேன்மையும், உடைய வசனத்தினுடைய வல்லமையும், உடைய வசனத்தினுடைய மகிமையும் கிரியை நடப்பிக்கும்படியாய் இந்த நாளிலே தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனத்திற்கு சாட்சியானவர்களாய் இந்த பிள்ளைகளை எல்லாம் நிலைப்படுத்தி இன்றும் அவர்களுக்காகவே நீர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் வாழ்க்கையில் தீமைகளான எல்லா காரியங்களும் இதன் நிமித்தம் நன்மையாகவே மாறும் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உதவி செய்யும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்திப்பும் இன்றும் என்றும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தவரை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே உபவாசங்களும் ஜெபங்களும் வேத தியானங்களும் உடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகும்படி தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். மீண்டும் ஒரு இணையதளத்தின் செய்தியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறவரை தேவ கிருபை உங்களை மறைத்து பாதுகாக்கட்டும். Glory to God. Amen. Amen. God bless you.